பார்த்தீங்களா ஒரு குட்டி வில்லேஜ் தெரியுதா? ஸோ அது பேர் வந்து வெள்ளக்கவி அப்படிங்கிற ஒரு சின்ன வில்லேஜ் கொடைக்கானல் கிட்ட இருக்குது. ஸோ இந்த வில்லேஜ் போகணும் அப்படின்னா அஃபிஷியலாக ஒரு ரோடு கிடையாது, பைக்கோ காரோ இதில் போக முடியாது. இந்த மலை பாதை வழியாக தான் நம்ம வந்து நடந்து தான் அந்த கிராமத்தை போய் ரீச் பண்ண முடியும். அப்ராக்சிமேட்டாக 8 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் அங்கே போகணும் அப்படின்னு பார்த்தப்போ ரொம்ப வந்து டயர்டாக ஃபீல் பண்ணோம். ஏன்னா கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் நடந்ததுமே ரொம்ப டயர்டாயிடுச்சு. அவ்வளோ தூரம் போகணுமா, ரிட்டர்ன் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஃபீல் ஆச்சு. பட் 8 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் நடந்து போனதுக்கப்புறமா நைட் அங்கே கேம்பில் தங்கும்போது தான் அந்த வியூ பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி மார்னிங் நாங்கள் திரும்ப வந்து அதே வழியாக நடந்து இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த விஷயம் எனக்கு எதோட ரிலேட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம எப்போயுமே இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மக்கிட்ட அந்த பொறுமை இருக்காது. மார்க்கெட் ஃபாலை பார்த்து பயந்துருவோம். இல்லை அந்த ஸ்டாக் வந்து ஒரு 20-30% இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா சேல் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுவோம். எப்பயுமே நம்ம ஒரு லாங் டேர்ம் கோல் செட் பண்ணுறோம், பெரிய ஃபினான்ஷியல் கோல் செட் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியம் கன்சிஸ்டன்சியும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து லாங் டேர்மாக ஒரே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வர்றோம் அப்படின்னா அதோடைய க்ரோத் காம்பவுண்டிங்கோடு சேர்த்து நமக்கு அதோடைய ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்பவே பெருசாக இருக்கும். ஸோ ஃபால் பார்த்து ஃபியர் ஆகக்கூடாது, அண்ட் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு க்ரீடினஸும் இருக்கக்கூடாது. ஸோ நம்மளுடைய கோலில் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸையும் அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இதை பார்த்து தான் எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. பை.